பேசிக்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் 7th இருக்குது. யூனிட் 5 கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது உங்கள நிறையா புக்கு இருக்குது சரியா, 1000 புக்கு இருக்குது. அதை அப்படியே ஒரு இதில் அடுக்கி வச்சுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? அந்த அந்த புக்கோட கேரக்டர் வச்சு. இப்போ ஃபிசிக்ஸ் புக்குனால் தனியாக இருக்கும், அதுக்குள்ளே ஃபிசிக்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது, அதை அப்படியே பிரிப்போம். அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, உயிரினங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதுவரையும் கண்டுபிடிச்சிட்டு வேறு இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ரிலேஷன்ஸு, டிஃப்ரென்சஸ்ஸு சரியா, அவங்களுடைய ஃபங்க்ஷனு, ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, வகைப்படுத்தி வைக்கிறாங்க. எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு என்ன, அவங்களே ஃபுட்டை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்களா அல்லது அடுத்தவங்கள சார்ந்து இருக்காங்களா, அந்த மாதிரிலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டர்ஸ். அடுத்து சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமைகள், அப்புறம் டிஃப்ரென்சஸ் வேற்றுமைகள். ஹையரார்கி கேட்டகரிஸ். ஃபஸ்ட்டு ஹையரார்கி மேலேருந்து கீழே. கிங்டம் அப்படின்னா பெரிய யூனிட்டு. மொத்தம் எத்தனை கிங்டம் இருக்குது? 5 கிங்டம்ஸ். வெரி குட். அது மாதிரி ஃபைலம்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஃபைலம் கீழே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கிங்டம் கீழே ஒவ்வொரு கிங்டம் மொத்தம் 5 இருக்கும். என்னம்மா ஃபஸ்ட்டு புரோட்டிஸ்டாவா? ரெண்டாவது என்னது? அந்த 5 கிங்டம் சொல்லுங்கள். ஆல்கே இல்லை புரோட்டிஸ்டாங்கிறோம், அது கடைசியில் வரும். இவங்களாம் அடுத்த லெவலு. அனிமலு, பிளான்ட்டு, அப்புறம் ஆல்கே. அதுக்கு முன்னாடி புரோட்டிஸ்டா, இன்னும் ஒன்று புரோட்டிஸ்டா ரெண்டாவது வரும்னு நினைக்கிறேன். முதல் ஆள் ஒன்று இருக்கும். மொத்தம் 5. இதில் ஒன்று கீழே போனீங்க அப்படின்னாக்கா ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து ஃப்ளோயம். ஃபைலம் ஏகப்பட்ட ஃபைலம் இருக்காது. ஃபங்கை ஆல்கே போட்டோன்னா ஃபங்கை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு புரோட்டிஸ்டாவா, ரெண்டாவது மொனிராவா? மொனிரா. 5 வகையை பிரிப்பாங்க. நம்ம எதில் வருவோம்னா அனிமல் கிங்டமில் வருவோம். பிளான்ட்டு தாவரங்கள் பார்ப்போம், இதெல்லாம் கடைசியில் பின்னாடி வருது அந்த மாதிரி. சரி, ஃபஸ்ட்டு வந்து 5 கிங்டம். ஒவ்வொரு கிங்டம்குள்ளேயும் போனோம்னா ஃபைலம் பிரிப்பாங்க. அது ஏகப்பட்டது இருக்குது. இப்போது அனிமல் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 12 வரும்னு நினைக்கிறேன். அனிமல் கிங்டம்லேயே ஃபைலம் ஒரு 12 13 வரும். அப்புறம் ஃபைலம் கீழே போனீங்க அப்படின்னா கிளாஸ், அது கீழே போனீங்க அப்படின்னா ஆர்டர். ஒவ்வொரு ஃபைலம் கீழேயும் போனீங்கன்னா கிளாஸ் பிரிப்பாங்க கேரக்டர் வச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸு கீழே போனீங்கன்னா என்ன வரும்? ஆர்டர் வரும். ஆர்டர் கீழே போனீங்கன்னா ஃபேமிலி. சரியா, ஃபேமிலி கீழே போனீங்க அப்படின்னாக்கா ஜீனஸ் கீழே போனீங்க அப்படின்னா ஸ்பீசிஸ். நம்ம ஒரு ஸ்பீசிஸ். நம்ம ஏகப்பட்ட ஸ்பீசிஸ் இருக்குது. மனுஷன் ஒரு ஸ்பீசிஸ், குரங்கு ஒரு ஸ்பீசிஸ், நாய் ஒரு ஸ்பீசிஸ். சரியா, எல்லாமே அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. சரியா, அப்போ 5 கிங்டமில் எது எடுக்கிறாங்க? அனிமல் கிங்டம் கீழே போனால் ரெண்டாவது லெவலில் யார் இருக்காங்க? ஃபைலம். மொத்தம் எத்தனை ஃபைலம் சொல்லியிருக்காங்க? அனிமல் கிங்டமில் 10. அதுதான் பார்க்க போகிறோம். 10வது என்னது? கார்டேட்ஸ். அவங்களுடைய கேரக்டர் என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அனிமல் கிங்டம் கீழே வராங்க. ஃபஸ்ட்டு 9 ஃபைலம். முதல் ஃபைலம் எது சார் அப்படின்னாக்கா புரோட்டோசோவா. புரோட்டோசோவானா என்னென்னு கேட்டேன்னா அப்போது யோசிச்சிங்க நீங்களாம் ஈவினிங்கா? புரோட்டோசோவானா என்ன? அது ஓகே. வேற ஒரு செல் உயிரினம்.
சரியா? ஒரு செல் அனிமல், அதுதான் புரோட்டோசோவான்னு சொல்லுவாங்க. யூனிசெல்லுலார் அனிமல், யூனிசெல்லுலார் அனிமல், யூனிசெல்லுலார் அனிமல். அனிமலுக்கு பிளான்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அனிமலுக்கு பிளான்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? குளோரோபிளாஸ்ட் இருக்காது அனிமல் செல்லில். செல் வால் இருக்காது அனிமல் செல்லில். அப்புறம் எது இருக்கும் எக்ஸ்ட்ரா? சென்ட்ரியோல் இருக்குமா? செல் பிரிதலுக்கு, நியூக்ளியஸ் பிரிதலுக்கு யூஸ் ஆகும். ராஜ்குமார் இந்த பக்கம் தள்ளி உட்காருங்க. இடம் அவ்வளோ கிடக்குது, ஏன் உரமாக போய் உட்காந்துட்டு? நீங்கள் இப்படி வாங்க ஹரி. அதான் அதில் ஃபைலம் புரோட்டோசோவா, அமீபா, யூக்ளினா, பேரமேசியம், இவங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எதில் வரும்? புரோட்டோசோவா. அவங்க எல்லாமே புரோட்டோசோவா. மைக்ரோஸ்கோப்பி, வெறுங்கனால் பார்க்க முடியாது, ரொம்ப சின்னது. அடுத்து யூனிசெல்லுலார், மைக்ரோமீட்டரில் தான் அளக்க முடியும் அந்த செல்லெல்லாம். யூனிசெல்லுலார்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு செல் இருக்குது. சூடோபோடியா, பொய்க்கால்கள், கால் இருக்காது நமக்கு மாதிரி, அல்லது நண்டுக்கு மாதிரியோ எறும்புக்கு மாதிரி கூட கால் இருக்காது. அது ஒரே ஒரு செல் உயிரினம். அதுவே என்ன பண்ணும்? அது மேலே ஏதாவது முடி மாதிரி இருக்கும், அதை வச்சு ஊறி போயிடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும்? உடம்ப அந்த ஒரு பெயிண்ட் விளம்பரத்துக்கு வரல, பெயிண்ட் உருண்டு ஓடி அப்படி வளைஞ்சு அது மாதிரி இதுவே போய்க்கும். சரி, ரைட். சூடோபோடியா, அது வந்துட்டு எதுக்குனாக்கா சூடோபோடியா இது ஒரு அமீபா, ஃப்ளாஜெல்லா, சிலியா, இதெல்லாம் வந்துட்டு லோகோமோஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு. ரீப்ரொடக்ஷன், அவரை மாதிரி இன்னொரு உயிரினத்தை உருவாகணும்ல, அதான் ரீப்ரொடக்ஷன். ஃபிஷன்னா ரெண்டாக உடையும். கஞ்சிகேஷன் அப்படின்னா அதிலே இன்னொன்று வளர்ந்து கட் பண்ணி விட்ரும், அதுவே உருவாக்கி அதிலேருந்து கட் பண்ணி விட்ரும். அல்லது என்ன பண்ணும்? ஒரு செல்லு ரெண்டாக பிரிஞ்சு 2 செல்லாக மாறிடும். இந்த 2 செல்லு ரெண்டாக மாறும். அப்போ இந்த ஒன்று எத்தனையாயிருச்சு? இப்போ 2, 4, 6 மாறிடுச்சு. அப்படி போயிட்டே இருக்கும். இந்த ஹிட்லர் மெய்யா யாருங்க அது? யார் ஹிட்லர்? ஹலோ, யார்? யாருமா? ஹலோ, சரி. இதெல்லாம் புரோட்டோசோவோட திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். சரியா? ரைட். நீங்கள் சயின்ஸ் தானே ஹரி? இல்லையா? என்ன மேஜரு? அடுத்தது போரிஃபெரா, ரெண்டாவது அனிமல் கிங்டமில் ரெண்டாவது ஃபைலம் போரிஃபெரா. வார்த்தையில் அர்த்தம் இருக்குது. லூக்கோசோலினா, ஸ்பாஞ்சிலா, சைக்கான், இவங்கெல்லாம் வந்துட்டு தண்ணியில் வாழக்கூடிய இவரும் தண்ணியில் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அதுமாதிரி இவரும் தண்ணியில் வாழக்கூடிய உயிரினம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வித் ஹோல்ஸ் இன் தி பாடி. நம்மளை மாதிரியே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், பக்கத்தில் ஒன்றா வாழ்வாங்க. ஆனால் நமக்கு மாதிரி செல் உறுப்புலாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் இருக்காது இவங்கள்ட்ட. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கடலில் வாழ்வாங்க. ஓகேவா? ரைட். கடலில் இருக்கக்கூடியது ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுனால நமக்கு தெரியுறாங்க. இங்கெல்லாம் ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தண்ணி உள்ளே போயிட்டு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? உணவெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருவாங்க. மைக்ரோப்ஸ்லாம் இருக்குல்ல, தண்ணிகளை பிடிச்சி தனித்தனியாக ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக சாப்பிடும். ஹலோ, சரியா? ரைட். ஸ்கெல்டன் ஃபார்ம்ட் ஆஃப் ஸ்பைக்கிள்ஸ்னால் அந்த கொஞ்சம் முள்ளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே ஓடு மாதிரி இருக்கும் மேலே, அதான் ஸ்கெல்டன். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். பாருங்க, இதெல்லாம் ஏசெக்சுவல். ஆண் பெண்ணு 2 இருக்காது. ஆண் இருக்காது, அதாவது மேலு ஃபீமேல் இருக்காது. அவங்களே ஒரே செல்லு, அது 2ஆக பிரிஞ்சிடும். இந்த செல்லு எப்படி இருந்துச்சு அது அப்படியே இந்த 2 செல்லு இருக்கும். அடுத்து இன்னும் 2 உடையும். இந்த செல்லு அப்படியே இருந்து அதே மாதிரி தான் இருக்கும். கேரக்டர்லாம் எந்த சேஞ்சும் இருக்காது, அப்படியே இருக்கும். இது வந்துட்டு ஏசெக்சுவல். செக்ஸுவல்னாக்கா மேல் இருக்கும், ஃபீமேல் இருக்கும். முன்னாடியே பார்த்துருப்போம், அதை பற்றி சொல்லியிருக்கேன். சரியா? இதிலேருந்து அந்த குரோமோசோம் இருக்குல்ல, ஜோடியாக இருக்கும் குரோமோசோம்.
ஜோடியாக இருக்கும், ஜோடியாக இருக்கும். அப்போ மேல்லேருந்து ஒரு குரோமோசோம், ஃபீமேல்லேருந்து ஒரு குரோமோசோம். அப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். அது வந்து எதில்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில். ஏன் சார் அது கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ரைட், அது அப்புறம் நான் சொல்கிறேன். போக எனக்கு டைம் இல்லை. அவ்வளோதான். இது 2மே இருக்குது எதில்? போரிஃபெராவில். அப்போது ஒரு செல்லு 2ஆக பிரிஞ்சு இன்னொரு செல்லு மாறலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம்? ஆண்லேருந்து ஒன்று வந்துட்டு இன்னொரு இதில் வந்துட்டு பெண்ணோடது ஃபீமேலோடது 2 ஃபார்ம் ஆகி புது செல்லும் ஃபார்ம் ஆகும். 2மே இருக்குது இதில். ஒரு சில உயிரினங்களில் இந்த ஃபைலம் போரிஃபெராவில் ஒரு சில உயிரினங்களில் ஏசெக்சுவல் 1 2ஆக உடையும். ஒரு சில உயிரினங்கள் எப்படி இருக்கும்? செக்ஸுவல், ஆண் இருக்கும் பெண் இருக்கும், 2 சேர்ந்து புது கேரக்டர். அடுத்தது ஃபைலம் கோலன்டேரா. ஹைட்ரா, சி அனிமோன், ஜெல்லிஃபிஷ்ஷு இது தான் கேட்பாங்க. கோரல்ஸு, கோரல் ரீஃப். கோரல் ரீஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரையாம்பூத்து மாதிரி இது கடலுக்குள்ளே கரையாம்பூத்து மாதிரி வளர்ந்துருக்கும். அதான் கோரல். இது 2ம் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியாத கூட கேட்க மாட்டாங்க. ஜெல்லிஃபிஷ்ஷு எதில் வரும்? எந்த ஃபைலத்தில் வரும்? கோலன்டேரா. சரியா? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். டிப்ளோபிளாஸ்டிக். ஜெல்லிஃபிஷ் தெரியும்ல, கொலன்னு உள்ள குழி மாதிரி இருக்கும். குழி உடலிகள்னு சொல்லுவாங்க. அதாவது டிப்ளோபிளாஸ்டிக். ஃப்ரீ ஸ்விம்மிங். அது வரல நீந்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இது அப்படி போகாது. எது? போரிஃபெரா போகாது. போர்ஸ் இருக்கிறனால தான் அதுக்கு பேர் போரிஃபெரா. கோலன்டேரா. கோலன்னா அந்த குழி உழுகும் உள்ள. சரியா? ரைட். சாலிட்டரி அண்ட் காலனியல். ஒரே கூட்டமாக வசிக்குவாங்க எல்லாம். இவங்கள்ட்டையும் 2 செக்ஸும் இருக்குது. ஏசெக்சுவல், செக்ஸுவல் 2மே இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது ஃபைலம் பிளாட்டி ஹெல்மந்தீஸ். பிளேனேரியா, லிவர் ஃப்ளக்கு. அந்த லிவரில் பூச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது. பிளட் ஃப்ளக்கு, டேப் வாம், வயிற்றில் புழு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் புழு. இது இன்னொரு உயிரினத்துக்குள்ளே தான் வாழும். சரியா? ஏகோலோமேட்ஸ் அதை விட்டுருங்க. பேரசைட்ஸ்னால் ஒரு உயிர் இன்னொரு உயிர் மேலே தான் வாழும், தனியாக வர வாழ முடியாது. வயிற்றுக்குள்ளே குடல் புழு இருக்குல்ல அது. அதேமாரி பெருங்குடலில் பார்த்திங்கன்னா நிறையா பாக்டீரியா இருக்கும், அதெல்லாம் பேரசைட். பேன் இருக்கா? பேனு, பொடுகு அதெல்லாம் பேரசைட்ஸ். அது என்ன பண்ணுன்னா அது எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. எந்த உயிர் மேலே வாழுதோ அதுக்கிட்டேருந்து உணவெல்லாம் பிடிக்கும். அதேமாதிரி அரச மரம் அதெல்லாம் இருக்கும். அரச மரத்து மேலே இன்னொரு செடி வரும், பார்த்துருக்கீங்களா? கொடி மாதிரி இருக்கும். அரச மரத்து மேலே இன்னொரு கொடி இருக்கும். அதுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும்? அரச மரத்துலேருந்து உறிஞ்சிக்கும், தண்ணி கிண்ணி அதெல்லாம் பேரசைட்ஸ். மோஸ்ட்லி ஹெர்மோஃப்ரோடைட், பைசெக்சுவல். ஹெர்மோஃப்ரோடைட் அதானே சார் பைசெக்சுவல் அப்படின்னா? அது வேறு. செக்ஸுவல் ஏசெக்சுவல் வேறு, ஆண் பெண் இருக்கிறது. பைசெக்சுவல்னாக்கா ஒரே உயிரினம். சரியா? அதில் ஒரு இடத்துல ஆண் உறுப்பு இருக்கும், இன்னொரு இடத்துல பெண் உறுப்பு இருக்கும். 2 உறுப்பு இருக்கும். அதான் பைசெக்சுவல். அப்போ இங்கே என்ன ஆகுனா, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதோட குட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து அந்த விந்து ப்ரொடக்ஷன் ஆகி இங்கே போய் சேர்ந்துடும். அப்புறம் விந்தில் என்ன இருக்கும்? ஒரு இது. அடுத்து கருமுட்டையில் இன்னொன்று ஃபார்ம் ஆகி இருக்கும். அதான் பைசெக்சுவல். இதெல்லாம் பிளாட்டி ஹெல்மந்தீஸ் கேட்பாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த புழு, உடல் புழு அதெல்லாம் எந்த வகை? பிளாட்டி ஹெல்மந்தீஸ் வகை சார்ந்தது. இது எப்படிப்பட்டது? பைசெக்சுவல்ஸ், பேரசைட்ஸ். ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. தான் ஒட்டுண்ணியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒட்டுண்ணி தமிழில் ஒட்டுண்ணி. ஒட்டிக்கிட்டு அதுக்கிட்ட இருந்து சாப்பாடு எடுத்துக்கிறது, அதான் ஒட்டுண்ணி. அடுத்தது அஸ்கல்மிந்திஸ். ஃபைலம் அஸ்கல்மிந்திஸ். நிமேடோடா. அன்செக்மெண்டட் பாடி, மோஸ்ட்லி பேரசைட்ஸ். இதுவும் பேரசைட்ஸ். ஆமாம். எதில் இருக்காமா? ஹியூமன் பீயிங்கில் இருக்கும். வயிற்றுக்குள்ள ஏதாவது இருக்குது. டிசீசஸ்
ஏசெக்சுவல் ப்ரொடக்ஷன். இது எங்கே இருக்குன்னா, இதுதான் அந்த யானைக்கால் நோயெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு காரணமே இந்த புழுவாக தான் இருக்கும். ரைட். அடுத்தது ஃபைலம் அன்னலிடா, ரொம்ப முக்கியம். கேட்பாங்க எர்த்துவாம் அன்னலிடா எந்த கேட்பாங்க, எந்த ஃபைலம்னு கேட்பாங்க. அன்னலிடா, நெரிஸ், லீச் எல்லாமே புழு தான். அட்டைப்பூச்சி இருக்குல்ல அது, எல்லாம் தேவையில்ல. மோஸ்ட்லி ஹெர்மோஃபோடைட். ஹெர்மோஃபோடைட்னா என்ன அர்த்தம்? பைசெக்சுவல் யூனிசெக்சுவல் ரெண்டுமே இருக்காமா. ஒரு சில புழுவில் வந்துட்டு பைசெக்சுவல், ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இருக்கும். ஒரு சில புழுக்களில் ஆண் புழு தனியாக இருக்கும், பெண் புழு தனியாக இருக்கும். ஓகேவா? அதான் அடுத்தது இதுதான் அந்த புழு ஆர்த்தோபோடா ஃபைலம். கணுக்காளிகளாமா, கணுக்காளிகள். இந்த மாதிரி கால் எப்படி இருக்கும், உடச்சி இழுக்கலாம். நண்டு, ப்ரானு, மில்லிபேடா, இன்செக்ட்ஸ். எதெல்லாம் இன்செக்ட்ஸு? பூச்சி, கொசு, ஈ, அதெல்லாம் இதில் வரும். ஸ்கார்பியன், தேலு, ஸ்பைடர், அதோட காலெல்லாம் என்ன பண்ணலாம், உடச்சி இழுக்கலாம். அதான் கணுக்காளி, ஆர்த்தோபோடா. பாடி திக் அதெல்லாம் தேவையில்லாம் நமக்கு. எக்ஸோஸ்கெலட்டன் அன்றைக்கே பார்த்துருப்போம். மேலே ஓடு இருக்கும், உள்ள உறுப்புகளை பாதுகாக்கும், மேலே வந்து ஓடு இருக்கும். நம்ம உடம்பு எண்டோஸ்கெலட்டன், உள்ளுக்குள்ளே எலும்பு இருக்கும். ரைட். பேட் அண்ட் ஜாயிண்ட் லெக்ஸ். ஆமையா? ஆமையும் இதில் கொண்டு வந்துடலாம். ஆமாம், இதில் கொண்டு வரலாம். எக்ஸ்டோல், ஆமாம், ரைட். யூனிசெக்சுவல் எக்ஸிபிட்ஸ் செக்ஸுவல் டைமார்ஃபிசம். யூனிசெக்சுவல் ஆண் இருக்கும், பெண் இருக்கும். டைமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னு தெரில, சரி பார்ப்போம். அடுத்தது ஃபைலம் மொலுஸ்கா, கட்டில் ஃபிஷ்ஷு, ஸ்னைலு. ஸ்னைல்னா நத்தையா? இது வந்து மெல்லுடையலைகள். மலுக்கானா மெல்லுடையலைகள், சாஃப்டாக இருக்கும். ஆக்டோபஸ்ஸு இதெல்லாம் சாஃப்ட் பாடி, அன்செக்மெண்டட், யூனிசெல்லுலார் ஹெட்டு, சரி மஸ்குலார் ஹெட்டு, தலை இருக்கும் இதுக்கு. ஃபுட் அண்டு மாஸ் அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அவ்வளோதான். இதில் என்னது நமக்கு பார்க்கணும் சார்? நமக்கு தெரிஞ்சது தான் கேட்பான். நமக்கு தெரிஞ்சது நண்டோ எந்த ஃபைலத்தில் வரும், எதில் வரும்? ஆர்த்தோபோடா. அது மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும். அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச உயிரினத்தை தான் கேட்பான். ஃபைலம் அன்னலிடா, எது எர்த்துவாம், புழுகிழு எல்லாமே அதில் தான் வரும். அடுத்தது இவர் ஜெல்லி ஃபிஷ்ஷு, கோலண்டரா. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? அமீபா, புரோட்டோசோவால் வரும். அமீபா, யூக்ளினா, பேரமீசியம் எல்லாம். ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின்ஸ், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது 10வது ஃபைலம் பார்க்கலையா? எக்கினோடெர்மெட்டா, ஸ்டார் ஃபிஷ். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு ஓடு மாதிரி போட்டுக்கும், அதெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கும். ஸ்டார் ஃபிஷ், சி அர்ச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே நீர்வாழ்வனம் தான் பெரும்பாலும். எல்லாருமே நீர்வாழ்வனம். இதுக்கு வந்து டியூப் ஃபீட் இருக்குமா, காலை வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதை பிடிச்சி போகும். டியூபாக இருக்கும், அதில் வச்சு அப்படியே போயிட்டுருக்கும். செக்ஸுவல் அது ஒரு பெரிய விஷயம் விட்டுருங்க. ஃபைலம் கார்டெட்ஸ்னால் முதுகெலும்பிகள். உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே நேராக ஒரு தண்டு இருக்கும், அதான் முதுகெலும்பு. மீனோட இது இருக்குல்ல, அதான் முதுகெலும்பு. இதுதான் வளர்ச்சி அடைஞ்சு இப்படி போயிட்டு இருந்தது தானே, அது கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியில் நான் நேராக நிற்கிது. ஃப்ளாட்டாக இருந்த அந்த தண்டு இருக்குல்ல, அதான் நேராக ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கால் முளைக்கும், அப்புறம் கால் முளைச்சி ஊர்வனமாக மாறும், ரெப்டைல்ஸ். அப்புறம் கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து நிற்கிது. அதுக்கப்புறம் நான் முன்னாடி கால் மட்டும் தூக்குது. கடைசியில் முன்னாடி கால் தான் என்னவா மாறிடுச்சு, கையாக மாறிடுச்சு. ரைட். கிளாஸ் ஃபிஷஸ் மீன் எல்லாமே இதில் தான் வரும். கேட்பாங்க எந்த ஃபைலமில் வரும் மீன் சாப்பிட்றோம் இல்லையா, அதில் எந்த கிளாஸ்? கார்டேட்ஸில் வந்துட்டு ஃபிஷஸ்
ரைட் ஓகே. முக்கியமானது ஷார்க்கு, கட்லா, மல்லட்டு, திலப்பியானா ஜிலேபின்னு சொல்கிறோம்ல, அது அக்வாட்டிக் தண்ணியில் தான் இருக்கும். கோல்டு பிளட் வெர்டபிரேட்ஸ்னால் முதுகெலும்பிகள். கோல்டு பிளட் அனிமல் பார்த்துருப்போம். வார்ம் பிளட் அனிமல், கோல்டு பிளட் அனிமல். நம்ம எப்படிப்பட்டவங்க? வார்ம். இவங்க தண்ணி என்ன கேரக்டர் இருக்கோ, அந்த தண்ணியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் இந்த மீனுக்கு இருக்கும். நம்மளது அப்படி கிடையாது. ரைட் ரைட். வித் போட் ஷேப் பாடி. நம்மவா போட்டு மாதிரி, ஏன்னா தண்ணியில் உள்ளே பொத்துக்கிட்டு போகணும் இப்படி உள்ளே. அப்போ முன்னாடி எப்படி இருக்கும்? இப்படி குறுகலாக இருக்கும். ஜாஸ் தாடை. லோகோமேஷன் பை பேடு அண்ட் மீடியன் ஃபின்ஸ். ஃபின்ஸ்னா என்னது? இந்த இது பேடு அண்டு மீடியன், இதெல்லாம் மீடியன். பேடுனா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் ஒன்று இருக்கும். அது பேர் என்ன தமிழில்? ஃபின்னுக்கு சரி, துடுப்பு. சரியாக போச்சு. அதேமாரி பின்னாடி இது டைரக்ஷனை மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஆமாம். அடுத்தது ஆம்ஃபிபியன், இருவாழ்விகள். இது மீனில் இருந்து தான் இது உருவாகும். நீர்லி வாழும், நிலத்தலி வாழும். யாரெல்லாம் வராங்க? ஃப்ராகு, டோடுன்னு என்னம்மா அது மாதிரி ஏதோ ஒன்று. சாலமண்டர், கேசியன், இதெல்லாம் நீர்லி வாழும் நிலத்திலையும் வாழக்கூடியது ஆம்ஃபிபியன்ஸ். இவங்களும் கோல்டு பிளட் அனிமல் தான். 2 pairs ஆஃப் லிம்ஸ்னா என்ன அர்த்தம்? கை கால் ரெண்டும் உடம்புலேருந்து நீண்டு வருதில்ல, அதான் லிம்ஸ். அது லோகோமோஷனுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். இவங்களும் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் தான். நமக்கு தெரிஞ்சவங்களாம் தான் கேட்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. படிச்சிருந்தா பார்த்தேன், கிளாரிட்டி இருக்காது. ஆமாம். அடுத்தது ரெப்டலியா கிளாஸ். ரெப்டலியா இந்த இருவாழ்விகள் தான் என்னவா வரும்? ரெப்டலியாவும் வரும். நிலத்தில் மட்டும் வாழக்கூடியது ஊர்வனை. அதுலேயும் ஊர்வனம் இருக்கும். ஊர்வனம்னு பார்த்தீங்கன்னா சாலமண்டர்லாம் ஊர்வனை தான். கேசிலியன் ஊர்வனை தான். ஆமாம். கார்டன் லிசார்ட் இருக்கு இல்லையா எல்லாம். இது வேறு என்னது? உடக்கான் ஒன்று. ஹவுஸ் லிசார்ட், வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி. டட்டைல்ஸ் அங்கே வரல, இங்கே தான் வருது. டார்டாய்ஸ் எல்லாமே ஒன்று தான், கொஞ்சம் வித்தியாசம். ஸ்னேக்ஸ், குரோக்கடைல், இவங்க எல்லாம் இதில் வராங்க, ரெப்டைலில் வர. ஊர்வனை தமிழில். பாம்பு கூட அதில் தான் வரும். அலிகேட்டர் எப்படி இருக்கும்? அது ரெப்டைல் தான் வரும். அலிகேட்டர் அதுதான் வரும். சரியா? கவனிங்க. இதுவும் கோல்டு பிளட்டட் அனிமல். அதனால தான் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் பாம்பு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அட்மாஸ்பியரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது வந்துடும். அதனால என்ன ஆயிரும்? ரொம்ப குளிரில் அந்த கிராமத்தில் நான் பார்த்துருக்காங்க, என்னோட அப்படி தூங்கிட்டு இருக்கு பாம்பு எதுவுமே பண்ணாமல் அப்படின்ட்டு. அப்புறம் படிக்கும்போது தான் தெரியுது அது கோல்டு பிளட்டட் அனிமல். குளிர் அதிகமாக இருக்கும்போது பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். அப்போ என்ன பண்ணும்? செத்து போன மாதிரி கிடக்கும். சரியா? ரைட். லங் ப்ரீத்திங், இங்கே தான் லங்ஸ் வருது முதல்ல. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இருக்காதுன்னு அர்த்தம். சரி, ரைட், பார்ப்போம். ஸ்கேல்ஸ் ஓவர் தி பாடி. மேலே என்ன செதிலாக இருக்கும் மீனுக்கு மாதிரி. பெண்டா டாக்டைல் லிம்பு. பெண்டானன்னு அர்த்தம் 4. பெண்டானன்னு அர்த்தம். சரி, அடாப்டர் ஃபார் கிளைம்பிங். மலை இது மரம்லாம் ஏறுறது மாதிரி இருக்கும். ரன்னிங் அண்ட் பேடிங், தண்ணியில் நீந்துறதுக்கும் ஓடுறதுக்கும் இருக்கும். பெண்டானா 4 தானே? அடுத்து ஏவ்ஸ். 5லாம் இருக்காது. 5னா இப்போ வாழை சொல்கிறானா? அடுத்தது ஏவ்ஸ் கேட்பாங்க. புறா எந்த வகையான கிளாஸ் வகுப்பு அப்படின்னு கேட்பாங்க. எல்லா பேர்டும் அடங்கிடும், இதில் எல்லாமே அடங்கிடும். இவங்க வார்ம் பிளட்டட். முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க.
வார்ம் பிளட்டட் அனிமல். வார்ம் பிளட்டட்னா என்ன அர்த்தம்? அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வேறு, அவங்க பாடி டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அதுக்காக கார்போஹைட்ரேட்டை உடச்சிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஆண் பெண் 2 இருக்கும், மேலு ஃபீமேல் இருக்கும். ஃபீமேல் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஃபீமேல் தான் மேலே உருவாக்குனது. எதுக்கு சார்? அது அப்புறம் நான் சொல்கிறேன். ஓவிப்பரஸ். ஓவினா என்ன பரம்? என்னது? முட்டையிடுபவை, முட்டையிட்டு குஞ்சு பறிப்பவை. ஃபஸ்ட்டு கரு ஃபார்ம் ஆயிரும். அந்த கருவுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சு வெளியில் தெளிடும். அதுக்கப்புறம் அடக்காக்கும். அந்த ஒரு கரு என்ன பண்ணும்? சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பல செல்களாக மாறி ஒரு முழு கோழியாவோ புறாவோ மாறும். அவ்வளோதான். ரைட். அடுத்து மம்மலியா. நாம் எல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தது. இதோட ரெக்கை தான் என்னவா மாறிடுச்சு? இதுதான் இது காலு, முன்னங்கால். டக் பில் பிளாட்டிபஸ், அது ஒரு கங்காரு, நம்ம கேட்டு, டாக்கு, டைகரு, ஜீப்ரா, மென்னு எல்லாமே வந்து என்னது? மம்மலியா. அதாவது எதெல்லாம் இது முட்டையிடாது, ஆனால் எக்ஸம்ஷன் இருக்குது. வயிற்றுக்குள்ளேயே என்ன பண்ணிடும்? அதோட குட்டியை வளர்த்துரும். முழு உருவம் வந்ததுக்கப்புறம் கருமுட்டையை வயிற்றுக்குள்ளேயே வச்சுருந்து, பறவையெல்லாம் கருமுட்டையை வெளியில் அனுப்பிடுதா, இது வந்து வயிற்றுக்குள்ளே வச்சுருந்து என்ன பண்ணும்? பல செல் அதோட சின்ன குட்டியை உருவாக்கி வெளியில் குட்டி போடும். அப்புறம் பால் கொடுக்கும். குட்டிக்கு என்ன பண்ணும்? பால் கொடுக்கும். ரைட். அதனால தான் மம்மலியா. தமிழில் என்னம்மா? பாலூட்டிகள். இவங்க எல்லாருமே வார்ம் பிளட் அனிமல் தான். இதில் தான் நம்மளும் வருவோம். டெரஸ்ட்ரியல், நீர்வாழ்வன, நிலவாழ்வன. டெரஸ்ட்ரியல்னால் நிலவாழ்வன. எக்ஸ்டர்னல் இயர், காது இருக்கா? வெளியில் நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும். மஸ்குலர் டயஃப்ரம். டயஃப்ரம் எங்கே பார்த்தோம்? லங்ஸு கீழே இருக்குமா? அது நான் நியூக்ளியேட்டர் ஆர்பிசி. ரத்த சிவப்பணுக்கள் என்ன இருக்காது? நியூக்ளியஸ் இருக்காது. அது தேவையில்ல, அதெல்லாம் ஓவர். சரியா? கிவ் பர்த் டு தி யங் ஒன்ஸ். விவிபோரஸ். விவிபோரஸ். இது ஓவிபோரஸ். இது விவிபோரஸ். அவ்வளோதான். இதில் தான் நம்ம வருவோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் முடிஞ்சு. இப்போ என்ன பார்த்தோம்? 5 கிங்டம் இருக்குது. அதில் அனிமல் கிங்டமில் 2வது லேயர் எது? ஃபைலம். ஃபைலத்தில் மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 10 பார்த்தோம். ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறவங்க மட்டும் அவங்க எந்த ஃபைலத்தில் வராங்கன்னு பார்த்துக்கோம். 10வது ஃபைலம் இது கார்டேட்டா. அதில் தான் நம்ம வருவோம். அதில் 5 பார்த்துருக்கோம். 5 கிளாஸ். ஆமாவா? 5 கிளாஸ். அது நம்ம எத்தனாவது வரும்? 5வது கிளாஸில் வரும். மம்மலியாவில் வரும். ரொம்ப முக்கியம். ஏவ்ஸு. புறா எந்த கிளாஸில் வருதுன்னா ஏவ்ஸில். ரெப்டைல்ஸ் வந்து 3வது கிளாஸாக. அப்போ பாம்பு கீம்பு உடக்காங்கடக்காலாம் ரெப்டைலில் வருது. அடுத்தது ஆம்ஃபிபியா, தண்ணியிலையும் நிலத்துலேயும் வாழக்கூடியது ஆம்ஃபிபியா. ஃப்ராகு, டோடு. அடுத்தது ஃபிஷஸ். மீனோட கிளாஸ் எது? ஃபிஷஸ். நம்ம லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுறதான் கேட்பாங்க. வேறு இந்த இதெல்லாம் கூட கேட்க மாட்டான். விட்டுருங்க. இதெல்லாம் கேட்க மாட்டான். நண்டு கேட்பான். இதில் வரும் ஆர்த்தோபோடாவில் வரும். அவ்வளோதான். ஜெல்லி ஃபிஷ்ஷு. அப்புறம் அமீபா. அவ்வளோதான். இப்போ பிளானட்ஸா? பிளான்ட்ஸ் எதெல்லாம் சார் இருக்குது? பிளான்ட்டை எப்படி பிடிக்கிறாங்க? பிளான்ட்டுங்கிறது பாருங்க. 5 கிங்டம் இதுதான். முனிரா தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். புரோட்டிஸ்டா சொல்லக்கூடாது. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமலியாவில் தான் நம்ம வருவோம். சரியா? அதில் பிளான்ட்டை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இது மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். அப்போ பல செல் உயிரி. சரியா? யூகேரியாட்டிக்னா என்னது? வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். சரியா? டெவலப்டு செல்ஸ். ஓகே, ரைட். அவங்க.
இவங்கள தான் வகைப்படுத்துகிறாங்க. இந்த பிளான்ட்டை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அதை எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். டு நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ் அப்படின்னு 2 பிரிக்கிறாங்க. ஒன்று சீடு ப்ரொடியூஸ் பண்ணும், இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணாது. முட்டை இருக்குல்ல, நம்ம இதில் கருமுட்டை, பறவைகளில் முட்டை, அதுதான் சீடு. புரிஞ்சுதா? அதுதான் சீடு. எப்படி இங்கே வந்துட்டு இந்த சீடு ப்ரொடியூஸ் பண்ணிச்சுனாக்கா முட்டையில் பார்த்தோம்லையே ஆண் இருக்கும், பெண் இருக்கும். அதாவது எப்படின்னாக்கா மேல் இருக்கும், ஃபீமேல் இருக்கும். குரோமோசோம் இங்கேருந்து குரோமோசோம் இப்படி ஜோடியாக தான் இருக்கணும். அப்போது கருமுட்டையில் ஒன்றும் மேலில் ஒன்றும் குரோமோசோம் இல்லை, ஃபீமேலேருந்து ஒன்றும் வந்து 2 சேர்ந்து புது செல்லு ஃபார்ம் ஆகும். அப்படி புதுசாக ஃபார்ம் ஆன செல்லு தான் எது? அந்த விதை. எப்படி கோழி முட்டை போடுது, அது மாதிரி என்ன பண்ணும், மரம் வந்துட்டு செடி வந்துட்டு விதையை வெளியில் போட்டு. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ தாவரத்தோட விதையை சாப்பிட்டாலும் என்னது? அது சைவம்லாம் கிடையாது, அதுவும் ஒரு உயிரினம் தான். நம்ம தான் உயிரை கொள்கிறாங்க அப்படி தானே சொல்கிறானுங்க. ஆமாம், அதுவும் ஒரு உயிரினம் தான், சோறே திங்கக்கூடாது. ஆமாம். அரிசி என்னது? அதேமாரி பருப்பு, அதுவும் நம்ம முட்டை தான், அதுவும் கோழி முட்டை மாதிரி, அதுவும் வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். இதை 2 பிளான்ட்டை பிரிக்கிறாங்க. டு நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸு, இதெல்லாம் சீடு ப்ரொடியூஸ் பண்ணாது. அதிலேருந்து என்ன பிரிஞ்சு போகும். இப்போ எப்படின்னாக்கா இப்போ ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவே என்ன பண்ணும், தூரிலேருந்து வளரும், அப்புறம் தனியாக போகும், கட்டாயிரும், இது தனியாக வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் தூர்லேருந்து வளரும், அதோட வேர்லேருந்தே, அல்லது இதே கீழே இப்படி படுக்கும். தாவரம் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது கீழே வளைஞ்சி கீழே படுக்கும், படுத்து இது வளர ஆரம்பிச்சிடும், இது கட்டாயிரும், இது தனியாக போயிடும், இது தனியாக போயிடும். அந்த மாதிரிலாம். அதில் ஹேஸ் ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்டு லீவ்ஸ், இதை 2 பிரிக்கிறான். இந்த மாதிரி ரூட்டு, ஸ்டெம்மு, இலை, அது மாதிரி இருக்கிறது, அது மாதிரி இல்லாதது இருக்குது. ஹேஸ் நோ ட்ரூ ரூட்ஸ், உண்மையான வேறு. ரூட் இருக்காது, ஸ்டெம்ஸ் இருக்காது, லீவ்ஸ் இருக்காது. தாவரம்னா இருக்கும்ல, 3 இருக்கணும். ரூட் இருக்கணும், இதான் தர, அதுக்கு மேலே ஸ்டெம் இருக்கும், கரெக்டாக, அதுக்கு மேலே இலை இருக்கும். அது மாதிரி கிளியராக எதுவும் இருக்காது. அதான் ஆல்கே அதில் வராங்க. ஆல்கே எங்கே இருக்கும்? பாசி, தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். அதனால் தண்ணி பச்சையாக மாறிடுதில்ல, அந்த பாசியை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் தண்ணி பச்சையாக மாறி இருக்கு. என்ன காரணம்? பாசி தான், ஆல்கே தான் காரணம். சரியா? செங்கடல்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு விதமான ஆல்கே சிவப்பு கலரில் இருக்குது, அதனால் சிவப்பு கலரில் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? ரெட் சி. கேட்பான் அதெல்லாம். அடுத்தது இன்னொன்று இருக்குது, ஹேஸ் சம் ரூட்ஸு, ஸ்டெம்ஸு, லீவ்ஸ் இருக்கும். ரூட் இருக்க மாதிரி இருக்கும். அதேமாரி நீங்கள் தாவரத்தில் போய் பாசி மிதந்துக்கிட்டு இருக்கும், நல்லா நீர்நிலையில். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வேர்லாம் இருக்கும். ஓரளவுக்கு இந்த ஆல்கேலேருந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சவங்க, அதான் மோசஸ். ஏற்காடு போகிறீங்களா? பாறையெல்லாம் பச்சையாக பாசி படர்ந்து இருக்குல்ல, அதை பிடிங்கி பாருங்கள், அதான் மோசஸ். ஓரளவுக்கு இருக்கும், நாட் வெல் டெவலப்டு. ஆல்கே தான் எதுவாக மாறுது, மோசஸாக மாறி இருக்கும். மோசஸ் தான் நம்ம பரிணாம வளர்ச்சியில் ஃபெர்னா மாறி இருக்கும். ஃபெர்னு தான் பரிணாம வளர்ச்சியில் என்னவா மாதிரி இருக்கும், இதுவாக மாதிரி. நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு ஃப்ளவர். அப்புறம் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது தான் அது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், மனுஷன் மாதிரி கடைசியாக பிளான்ட்டில். அடுத்தது ஃபெர்னு இருக்கு இல்லையா? ஃபெர்னுங்கிறது அதுக்கு பக்காவாக ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது. ஏற்காட்டில் அதே மாதிரி, அதாவது நீர்நிலைகள் நிறையா தண்ணி இருக்கிற இடத்துல இந்த இவங்களாம் இருப்பாங்க. இப்போ ஃபுல்லாக தண்ணியில் தான் இருப்பார். இவரும் ஈரப்பதமான தண்ணி இருக்கிற ஏரியாவில் தான் இருப்பார். இவரும் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கூட அங்கே இருப்பார். இவங்க எல்லாமே தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. இவங்க தான் அதே மாதிரி. இந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு குளிர் பிரதேசம், லைட்டாக தண்ணி இருக்கணும், அங்கெல்லாம் இருக்கும். நான் ஃப்ளவரிங் எது இதெல்லாம் சார்? கோனிஃபரஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இது பூ பூக்காது, சரியா? பூ பூக்காது. பூ பூக்காமே என்ன பண்ணுவாங்க, விதை உருவாகி வரும், அந்த மாதிரி.
அடுத்தது ஃப்ளவரிங் பிளான்ஸில் 2 இருக்குது. மோனோகாட்டிலண்டன் பூ பூக்கும். பூ தான் வந்து அது இனப்பெருக்க உறுப்பு. பூ இருக்கு இல்லையா, அது தாவறதுக்கான இனப்பெருக்க உறுப்பு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் உறுப்பு இருக்கும், பெண் உறுப்பு இருக்கும். பூவில் ஒரு இடத்துல இருந்து என்ன ஆகும், விந்து அதே மாதிரி அண்டம் இருக்கும், அதில் விழுகும். அங்கே தான் வந்துட்டு அந்த விதை ஃபார்ம் ஆகும். அது போய் விழுகணும் பூவில். அதை பற்றி பார்ப்போம், தனியாக வருது பாட்டு. ஆண் உறுப்பு இருக்கும், பெண் இருக்கும். அதேமாதிரி ஒரே பூவிலே ஆண் உறுப்பு இருக்கும், பெண் உறுப்பு இருக்கும். மேலே அப்படி பூ இருக்கு இல்லையா, இப்போ எதை எடுத்துக்கோங்க, இந்த வீட்டிலலாம் பெருசாக சிவப்பு கலரில் இருக்குமே, என்னது, செம்பருத்தி. செம்பருத்தியில் நடுவில் பாருங்கள் ஒரு நீளமாக ஒரு இது வரும், அங்கே தான் வந்து ஆண் உறுப்பு. அதுதான் அது என்ன பண்ணும், உள்ளே விழுகும். உள்ளே விழுந்துச்சுன்னா அங்கே பெண் உறுப்பு இருக்கும். இது வந்து இங்கே விழுகும். ஸ்பேமு கருமுட்டைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் விதை ஃபார்ம் ஆகும். சரியா, ரைட். அதே மாதிரி தான் எல்லா பூவிலையும். இன்னொரு இதில் என்ன ஆகுனாக்கா, ஒரு பூவிலேருந்து ஆணில் ஒரு பூ ஆண் பூவாக இருக்கும், இன்னொரு பூ பெண் பூவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாவக்காவா, அதோட பெருசாக பூசணிக்காய் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், பூ பூக்கும். பூ பூக்கும் பொழுது அடியில் கொஞ்சம் குண்டாக இருக்கும், அது பெண் பூ அப்படின்னு அர்த்தம். அடியில் குண்டாக இருக்காது, சும்மா பூ மட்டும் இருக்கும். அதில் இப்படி அந்த இந்த சொன்னாலையா இது இருக்கும், இந்த பார்ட், இது ஆண் இருக்கும். இதிலேருந்து என்ன பண்ணும், அது வேறு என்னது, போலன் அப்படின்னு சொல்லுவாங்க. போலன் விந்து, விலங்குகளில் விந்துன்னு சொல்கிறாங்களா, அது போலன். அதை யார் எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவாங்கனாக்கா, யார், தேனீக்கள், வண்டு. அதுக்கு தான் அது தேன் சுரக்குது, சும்மாலாம் கிடையாது இயற்கை. ஏன் பூ தேனை சுரக்குதுனாக்கா, இதோட போலனை தூக்கிட்டு போய் இன்னொன்றில் போடணும், பெண் உறுப்பில் போடணும், பெண் பூவில் போடணும். அப்போ தான் என்ன ஆகும், இந்த போலன் போய் இங்கே விழுந்தாதான் இந்த கீழே இருக்கு இல்லையா இந்த கருமுட்டை, அது வளர்ச்சி அடைஞ்சு பெரிய பூசணிக்காயாக வரும். இல்லைன்னா பூசணிக்காய் வராது. புரிஞ்சுதா, ரைட். அப்போது தேனி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூ பூத்தா மட்டும் போதாது, அதை என்ன பண்ணணும், அந்த போலனை கொண்டு போய் பாலினேஷன் சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ் நடக்கணும். அந்த மாதிரி எதுக்கு சார் அந்த மாதிரி மிக்சிங் வருது அப்படின்னு பார்ப்போம். பேஸ்ட் ஆன் டைகாட்டமி. டைகாட்டமினா அதாவது டைனானது 2. உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் வைப்பாங்க. 2 பேர் சேர்ந்து தான் பின்னாடி வருது, பார்ப்போம். ரைட், ஓகே, சரி, ரைட். ஆல்கே, இங்கே தான் ஆல்கே, ஃபஸ்ட் ஆல். தாலஸ், நாட் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன்ட்டு ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ். முன்னாடியே சொல்லிட்டேன், அதான் இங்கிலீஷில் இருக்குது, பார்க்குறோம். ப்ரீடாமினன்ட்லி அக்வாட்டிக்னா தண்ணியில் தான் இருக்கும், பெரும்பாலும் தண்ணியில் தான் இருக்கும், அவ்வளோதான். தே ஆர் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். சின்ன சின்ன பாசியாக தனித்தனியாக இருக்கலாம், அல்லது ஒன்றா இருக்கலாம். இப்படி நான் தனித்தனியாக தான் வேலை செஞ்சு வைக்காங்க. உறுப்புலாம் இன்னொருத்தோட தொடர்பு, அதேமாரி என்னது, அந்த செல்லெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆன என்னமோ அதுக்கு பேர் டிஷ்யூலாம் இருக்காது. அங்கே டிஷ்யூவை ஃபார்ம் ஆனதான் என்ன ஆகும், ஆர்கான் வரும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் மோசஸ், நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்ட்டு ட்ரூ ரூட், ஸ்டெம், லீவ்ஸ். ட்ரூவாக இல்லை, ஆனால் இருக்குது. கிளியராக என்ன பண்ணும், அது வேறு கீரை ஸ்டெம்மு அப்படின்னு சொல்ல. அங்கே பாருங்க, எல்லாம் ஸ்டெம்மு தான், ஆனால் கிளியராக ஸ்டெம்முன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அதிலேருந்து கொஞ்சம் முன்னாடி. வாட்டர் லிவிங் பிளான்ஸ், மாய்ஸ்சர், தண்ணி அதிகமாக தேவை. தே ஆர் ரெஃபர்டு அஸ் ஆம்ஃபிபியஸ் பிளான்ஸ். ரொம்ப முக்கியமானது, இருவாழ்விகள். தண்ணிலையும் வாழும், அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தரையிலையும் வாழும். அதான் மோசஸ். அடுத்தது, தே டு நாட் ஹேவ் எனி ஸ்பெஷலைஸ் வாஸ்குலர் டிஷ்யூ. அதெல்லாம் கிடையாது. வாட்ரு கீட்ரு ஃபுட்டு அதெல்லாம் தயாரிக்கிறது. ஃபனேரியா, இதுதான் ஃபனேரியா. புக்கில் இருக்காது, நான் எடுத்துருக்கேன். ஃபனேரியா, மோசஸ். அடுத்து ஃபேன். ஏற்காட்டில் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லா மரத்துக்கு கடையிலையும் இருக்கும் ஏற்காட்டில். பார்த்தது இல்லையா? சுற்றிலும் பார்க்கணும், பைக்கு மட்டும் ஓட்டிகிட்டு போகக்கூடாது. ரைட்.
அடுத்தது பிளான்ட் பேஸ் பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு இங்கே இதுக்கு தான் முதல்ல ஃபெர்னுக்கு தானே அது ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸ்னு இருக்குது பக்காவாக. லீவ்ஸ் வந்து பெருசாக இருக்கலாம். பெருசாக அங்கே பாருங்கள் ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய இலை கூட இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இலையாக இருக்கலாம். குளிர் பிரதேசம் தண்ணியான இடத்துல தான் இருக்குது. ரைட். இதில் இங்கே தான் முதல்ல என்ன அது வளர்ச்சி அடைஞ்சி வருது. எது டிஷ்யூஸ், வாஸ்குலர் டிஷ்யூஸ். எது வாஸ்குலர் டிஷ்யூஸ்? எது வாஸ்குலர் டிஷ்யூஸ்? எது ஃபைலம், சைலம், ஃப்ளோயம். ஃபைலம் மாற்றி சொல்கிறேன்னா ஃப்ளோயம். இதான் டிஷ்யூ, வாஸ்குலர் டிஷ்யூஸ். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மேலே கீழே டிரான்ஸ்போர்ட்டரு. அதனால தான் இந்த பேர். ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ஸ் இவங்க தான். வெல் இன் ஷேடி, நிழல் இருக்கணும். அண்ட் மாய்ஸ், ஈரப்பதம் இருக்கணும். அதான் சொன்னேன், குளிர் பிரதேசம், தண்ணி இருக்கணும், கூல் பிளேசஸ். ஆடியாண்டம், இதெல்லாம் வந்து ஆடியாண்டம். இதுக்கு பேர், இந்த செடிக்கு பேர் ஃபெர்னு, இதுக்கு பேர். ரைட். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். கொஸ்டின் எப்படி வரும்னு நாளைக்கு டெஸ்ட் வைக்கும்பொழுது பார்த்துக்கோங்க. ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அதாவது மரம், நல்ல மரம். இதுவும் குளிர் பிரதேசத்தில் தான் இருக்கும். சரியா? சரி. பெரனியல், உட்டி, எவர்கிரீன். எவர்கிரீன் எப்பயுமே பசுமையாக இருக்கும். அதான் பெரனியல். நல்லா தண்டு மரம், நல்லா பெருசாக வளரும். குளிர் பிரதேசத்தில் உயரமான இருக்குல்ல மரங்கள், அதுதான் அவங்க. ட்ரூ ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு. இந்த ஃபெர்னு தான் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஜிம்னோஸ்பெர்மாக மாதிரி இருக்குது. They possesses vascular tissues, xylem without vessels, phloem without companion cells. அங்கே பார்த்துருப்போம் சைலம் ஃப்ளோயம் இதை பற்றி. ரைட்டு. ஓவுலஸ் ஆர் நேக்குடு. ஓவுலஸ்னால் இது இந்த விதை இருக்குல்ல, மேலே எதுவும் கவராக இருக்காது. இப்போ மாங்காய் இருக்கு இல்லையா, மாம்பழத்தில் என்ன இருக்கும், அந்த கொட்டை மேலே ஒரு கவர் இருக்குல்ல, அது மாதிரி. ரைட். மூணு எங்கே ஆஞ்சியோஸ்பெர்ம். அடுத்தது எவ்வளோ நேரமா இல்லை, நாலாவது பையனில் இருந்தா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்னா என்னது, அதாவது திறந்த வித்திலை. மாம்பழத்துக்கு என்ன இருக்கும், மாம்பழம்னா கொட்டை இருக்கும், கொட்டையை சுற்றி பழம் இருக்கும். இதில் அது இருக்காது, ஓப்பனாக இருக்கும். பூவா தாவரம் ஆக்சுவலாக, இது பூவா தாவரம். ரைட். பூக்குந்தாவரம், பூவா இல்லை இது பூக்குந்தாவரம் தான். என்ன இருக்காது மேலே, இது இருக்காது, நாலதான் ஃப்ரூட் இருக்காது. ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ் இதெல்லாம் பக்காவாக கிளியராக இருக்கும். குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க. சரியா? ரைட். பைனஸ், சைக்கஸ்லாம் இது. அடுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம், பூக்குந்தாவரம். அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒரு வித்திலை, இரு வித்திலை. அதோட விதையை எடுங்க, விதைக்குள்ள 2 பார்ட் உடைக்க முடிஞ்சுன்னா இரு வித்திலை. டை காட்டிலண்டன். உடைக்க முடியல அப்படின்னா மோனோ காட்டில். மோனோலாம் என்னது, சிங்கிள். நெல்லெல்லாம் மோனோ காட்டிலண்டன், ஒரே ஒரு உள்ள. 2ஆக உடைக்க முடியாது. அதே மச்சம் என்ன பண்ணலாம், உள்ளே உடச்சிங்கன்னா 2 பார்ட் இருக்கும். நிலக்கடலை 2 பார்ட் இருக்கும். ஆமாவா, இருக்கா இல்லையா? 2 பார்ட் இப்படி இருக்கும். அது முளைச்சி வந்துச்சுன்னா 2 இலை வெளியில் வரும். ஆமாம், அது சொல்கிறாங்க. பிளான்ட் பாடி இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் 2 ரூட்ஸ், ஸ்டெம், லீவ்ஸ். அது கூட ஃபுல்லாக பக்காவாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் வெசல், சைலம். இது வந்துட்டு வித்தவுட் கம்பெனியன் செல், ஃப்ளோயம். இது பக்கா வெல் டெவலப்டு. ஃபீமேல் ப்ரொடக்டிவ் ஆர்கான். ஓவரி இஸ் present inside the flower which develops into fruit. இதான் ஓவரி தானே ஃப்ரூட்டாக மாறும். ஓவல் டெவலப்ஸ் இன்டு சீடு. பாருங்கள், ஓவரி வந்துட்டு ஃப்ரூட்டாக மாறுது, முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ஓவுல், அதுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதான் வந்து என்ன சீடாக மாறும். ஓவுல் உள்ளுக்குள்ளே இருக்கிறது சீடாக மாறும். பிளான்ட் பொசஸஸ் வெல் டெவலப்டு வாஸ்குலர் சிஸ்டம் வித் சைலம், வெசல்ஸ் அண்ட் ஃப்ளோயம் கம்பேனியன் செல். இவர் தான் பக்காவாக டெவலப் ஆகியிருக்காரு. கம்பேனியன் செல் எதில் இருக்குதுன்னு கேட்பாங்க, சைலத்துக்கா ஃப்ளோயத்துக்கா? ஃப்ளோயத்துக்கு தான். அது கூட எதில் இல்லை,
இந்த ஜிம்னோஸ்பெர்மில் கிடையாது. அதேமாதிரி சைலம் வந்துட்டு வெசலோடு இருக்கும். ரைட், அவ்வளோதான். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் டாமினன்ட் பிளான்ட். டாமினன்ட்னா முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா வளர்ச்சி அடைஞ்சது, இதான் டெவலப் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். எங்கேருந்து டெவலப் ஆகி வந்துச்சு? ஆல்கேயிலேருந்து டெவலப் ஆகி வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஆல்கேயிலேருந்து மோசஸாக க்ரோத் ஆகுது. அவங்களும் இன்னும் இருக்காங்க. அதனால் இவங்க மாற்றம் அடைஞ்சு வந்தவங்க இவங்களாம் மோசஸ்ஸு. அதுக்கப்புறம் ஃபெர்னாக மாறுது, அப்புறம் ஜிம்னோஸ்பெர்மாக மாறுது. அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்பெர்மில் 2 ஒரு தான் பக்கா டெவலப்டு. இதில் மோனோகாட்டிலண்ட் அண்ட் டைகாட்டிலண்ட். எக்ஸாம்பிள் பேடி மோனோகாட்டிலண்ட், டேமரின் டைகாட்டில். டேமரின்னா என்னது? புளியோட கொட்டையை வதைங்க 2 இருக்கும். அதில் இலை 2 தான் வரும். அதில் இலையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் இது மோனோகாட்டிலண்டா டைகாட்டிலண்டான்னு பார்ப்போம். அதெல்லாம் முன்னாடி வரும். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொன்னவர் யார் சார்? விட்டேக்கர் 1669. 1969. என்னென்ன எதை பேஸ் பண்ணி? செல்லோட ஸ்ட்ரக்சரு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறாங்க என்ன அப்படின்னு, சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், எங்கேருந்து அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது, பாடி ஆர்கனைசேஷன், பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. அதான் இதுதான் மொனிரா புரோட்டிஸ்டா இதில் இருந்தால் டெவலப் ஆகும் அப்படியே. அடுத்தது ஃபங்கை. இப்போ ஆண் பெண்ணுக்கு நடுவில் 3ஆம் பாலினத்தில் இருக்காங்களா, அது மாதிரி விலங்கு தாவரத்துக்கு நடுவில் ஒரு இருப்பார். விலங்கு மாதிரி இருப்பார், தாவரம் மாதிரி இருப்பார். இவர் ஆக்சுவலாக தாவரம் தான். இப்போ இது இருக்குல்ல காளான், தாவரம் தானே சொல்கிறான். ஆனால் அது வந்து என்னது ஃபங்கையில் வரும். ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, உணவு தயாரிக்க முடியாது. செல் வால் இருக்கும், ஆனால் குளோரோபிளாஸ்ட் தானே பச்சையும் இருக்காது. அப்போ அவரால் உணவு தயாரிக்க முடியாது. இவர் என்ன பண்ணுவார்னா, செத்து போன உயிரினங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செல் இருக்குல்ல, அதை சிதைச்சி அதிலேருந்து உறிஞ்சி சாப்பிட்டுக்குவாங்க. ஆட்டோட்ரோப் கிடையாது. ஆட்டோட்ரோப்னா ட்ரோபிசம்னாக்கா சாப்பாடு, ஆட்டோட்ரோப் கிடையாது. இவங்களை சாப்ரோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சாறு உறிஞ்சிகள் அப்படிம்பாங்க. அதேமாதிரி பாக்டீரியா அவங்க தான். இவங்கெல்லாம் ஒரு செல் உயிரினம். சரியா? ப்ரோகேரியாட்டிக்னா என்னது? வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது. சரியா? ரைட். அடுத்தது புரோட்டிஸ்டா. இவங்களும் ஒரு செல் உயிரினம் தான், பட் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னது? யூகேரியாட்டிக். இவங்க 2 பேர் ஒரு செல் உயிரினங்கள், ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக். கூட்டமாக வாழலாம், அது தப்பு இல்லை. ஆனால் தானாக தான் எல்லா வேலையும் செஞ்சுக்குவாங்க. சாப்பாடு எல்லாமே ஒருத்தரே பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் 3ஆவது ஆள் தான் யார்? இவர். ஒரு செல் உயிரியாக இருக்கலாம், பல செல் உயிரியாக இருக்கலாம். தாவரமும் கிடையாது, விலங்கும் கிடையாது. இவங்க அதேமாரி இவங்க 2 பேர்த்துலேயும் தாவரமும் இருக்கும், விலங்கும் இருக்கும். ஒரு செல் உயிரினங்கள். சரியா? ப்ரோகேரியாட்டிக், தாவர விலங்கு 2 இருக்கிறது எழுது ப்ரோகேரியாட்டிக். ஒரு செல் உயிரினம் யூகேரியாட்டிக், தாவர விலங்கு 2மே இருக்கும். அது எதில் வரும்? புரோட்டிஸ்டாவில் வந்துடும். இது தாவரம் கிடையாது, விலங்கும் கிடையாது, 2 கேரக்டர் இருக்கும். ஒரு செல் உயிரியும் இருக்கலாம், பல செல் உயிரி இருக்கலாம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இருக்கலாம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக இருக்கலாம். மல்டி செல்லுலார்னால் நம்மளுக்கு மாதிரி அந்த என்னது டிஷ்யூஸ்லாம் இருக்காது, ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். இவங்க சாப்ரோட்ரோப்ஸும்பாங்க, சாறு உறிஞ்சிகள், செத்து போன உயிரினங்கள்லேருந்து வாழ்வாங்க. இவங்களை ஏன் தாவரத்தில் வச்சுருக்காங்கன்னா செல் வால் இருக்குது இவங்களுக்கு. எடுத்துக்காட்டு அதே மாதிரி அந்த நொதிக்கிறதுக்கு ஒரு இது பயன்படுத்துவாங்க, ஈஸ்ட்டு. அப்புறம் பென்சிலினும் ஈஸ்ட்டு தானே, ஈஸ்ட்டு, காளான், இவங்களாம் இதில் வருவாங்க. அதனால தான் மழை பெஞ்சவொன்னே தான் காளான் வளரும், ஈரமான இடத்துல வளரும். மற்றபடி மழை பெஞ்சவொன்னே மரத்துலேருந்து வளரும் அங்கேருந்து. இப்போ இந்த இடத்துல கூட சுற்றிக்கிட்டு இருக்குது. சாப்பாடை வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க, 2-3 நாளைக்கு அடுத்த நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், அதுதான் ஈஸ்ட். அந்த சாப்பாடை நொதுக்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பார் அவர் பாட்டில். சரியா? அடுத்தது பிளான்ட்ஸ்.
இங்கே இவரோட முடிஞ்சு போச்சு ப்ரோகேரியாட்டிக். மற்றது எல்லாமே என்னது யூகேரியாட்டிக். மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக் பிளான்ஸ், கூட்டமாக வாழ்வாங்க, டிஷ்யூஸ் இருக்கும் எல்லாம். அடுத்தது அனிமல், மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். இவங்கள்ட்ட என்ன இருக்காது, தாவர செல்லு மாதிரி. இவங்க ப்ரொடியூசர், மல்டி செல்லுலார். இவர் யார், கன்சியூமர். அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், செல் டைப்பு ஒரு 5 இது கொடுத்துருக்கான். 1 2 3 4 5. அப்படியே இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், அவ்வளோதான், முடிஞ்சுது பாடம். இது 7ஆவதில் கொடுத்துருக்கானுங்க. அந்த பசங்களுக்கு என்ன புரியும்? செக்ஸுவல், யூனிசெக்ஸுவல் அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த டீச்சருங்களாம் எப்படி புரிய வைப்பாங்க? மெச்சூரான பசங்களுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. 9th 10th வச்சுருக்கணும். சரி, ரைட். செல் டைப் யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக். அங்கே நான் சொன்னதே தான் சொல்லிட்டேன், அப்படியே இருக்கும் பாருங்கள். சரியா? ஓ சரி, முனிராவா? ரைட், ஓகே. யூனிசெல்லுலார் இப்படி வரணும். கரெக்டாக தான் இருக்குது. இல்லை, நான் இந்த பக்கம் தேடி இது இங்கே இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். முனிரா யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்டிக், ஒரு செல் உயிரி தான் இதுவும். அதேமாரி இதுவும் பாருங்கள், யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக். ரெண்டுமே இவங்க 2 பேர் தான். யார்? யூனிசெல்லுலார். இவங்கெல்லாம் யூனிசெல்லுலார் இருக்கலாம், மல்டி செல்லுலார் இருக்கலாம். இவங்க 3 பேர் மல்டி செல்லார். பட் யூகேரியாட்டிக் இங்கேருந்தே யூகேரியாட்டிக் ஸ்டார்ட் ஆகிரும். 1 2 3. கரெக்டா? ரைட். இதில் நான் க்ரீன் அப்போ பிளான்ட் தான், ஆனால் என்ன கிடையாது, குளோரோபிளாஸ்ட் இல்லை. அவ்வளோதான். இது மல்டி செல்லுலார். ஓகே. நியூக்ளியஸ் இங்கே மட்டும் தான் ஆப்ஷன், மற்ற எல்லாத்துலேயும் இருக்கும். அடுத்தது பாடி ஆர்கானிசம்ஸ், செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கானிசம். செல்லுலார் தனியாக இருப்பாங்க, அவ்வளோதான். இவரும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். மல்டி செல்லுலார் சேர்ந்துலாம் இருக்க மாட்டாங்க. மல்டி செல்லுலார் வித் லூஸ் டிஷ்யூ. ஃபங்கை வந்து மல்டி செல்லு சேர்ந்துருக்காங்க, ஆனால் ஈஸியாக உடஞ்சி போயிடுவாங்க. டிஷ்யூலாம் அவ்வளோவா ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அது மாதிரிலாம் டிஷ்யூ லெவல் இருக்குது, ஆர்கான் லெவல் இருக்குது. டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும், ஆர்கான். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் புரியும், எல்லாம் புரியாது. அதேமாதிரி டிஷ்யூ லெவல், ஆர்கான் அண்ட் ஆர்கான் சிஸ்டம். இது டிஷ்யூ லெவல் ஆர்கான் லெவலோட முடிஞ்சிச்சு. அனிமலில் தான் என்ன இருக்குது, ஆர்கான் சிஸ்டம் இருக்குது. நம்ம ஹியூமன் பாடியில் எத்தனை சிஸ்டமாக பார்த்தோம்? 11. 11 ஆர்கான் சிஸ்டம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எப்படி சாப்பிட்றாங்க, ஆட்டோ சொன்னேன் இல்லையா? அதில் தாவர செல் இருக்குது, விலங்கு செல் இருக்கும். ஸோ தாவர செல்லாக இருந்தால் ப்ளூ க்ரீன் ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. விலங்கு செல்லாக இருந்தாக்கா அவங்கள்ட்ட வந்து பிடிங்கி சாப்பிட்ருவோம். சரியா? ஆமாம், அவங்கள்ட்ட வந்து அதான் ஹெட்ரோட்ரோபிக். இதுவும் அதே மாதிரி தான். இது சாப்ரோஃபைட்டிக், செத்து போனதை நொதுக்கி வச்சு அதிலிருந்து உறிஞ்சி சாப்பிட்டுக்குவான். அதான் சாப்ரோட்ரோப். பேரசைட், இன்னொரு உயிர் மேலே வாழ்வாங்க. பேரசைட். சிம்பயோட்டிக்னா என்ன சார்? பேரசைட்னா சொன்னாலும் பொடுகு, பேனு நம்மகிட்ட இருந்து மட்டும் உறிஞ்சி சாப்பிட்டுக்கும், நமக்கு எதுவும் கொடுக்காது. சிம்பயோட்டிக்குன்னு இருக்குது. சிம்னா என்ன அர்த்தம்? சிங்கிங் சம்திங். இவர் ஒன்று கொடுத்துட்டு அவருக்கு, அவரே விட்டு ஒன்று வாங்கிக்குவார். சிம்பயோட்டிக். அதுக்கு எடுத்துக்கிட்டு லிச்சன்ஸ். ஏற்காடெல்லாம் போனீங்கன்னா இந்த வீட்டில் இந்த பிரியாணிக்கெலாம் போடுவீங்க ஒன்று, லிச்சன்ஸ். ஏற்காட்டுக்கு போனீங்கன்னா பாறையில் பாசி இருக்கும். பாசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது எதுனா ஃபங்கை, பாசி ஆல்கே. இந்த ஆல்கே என்ன பண்ணுவார், ஒரு சில மினரல்ஸை வந்துட்டு அவர் உறிஞ்சி இவர் கொடுப்பார். எதுக்கு? இந்த ஆல்கேன்ட்ட. ஃபங்கை வந்துட்டு ஒரு சில மினரல்ஸை வந்துட்டு ஆல்கேயை கொடுப்பார். ஆல்கேகிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிக்குவார். யார்? ஃபங்கை. சரியா? ரைட்.
பார்த்துருக்கீங்களா? பச்சையும் இருக்குது, வெள்ளையும் இருக்கா? அப்போ ஃபங்கையும் இருக்குது, ஆல்கேயும் இருக்குது. ஆல்கே என்ன பண்ணுவார், ஒரு சில மினரல்ஸ் அவர் கொடுப்பார். எதை? இந்த மரப்பட்டை இருக்குல்ல, மரப்பட்டையிலேருந்து நொதுக்கி வச்சு மரப்பட்டையை செத்து போன செல்லை அதுலேருந்து மினரல்ஸ் உறிஞ்சுவார். உறிஞ்சி இவருக்கு கொடுப்பார் ஆல்கே. ஃபங்கை என்ன பண்ணுவார், ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவருக்கு கொடுப்பார். இதுக்கு பேர் என்னது? சிம்பயோட்டிக். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறாரு, மியூச்சுவல். அடுத்த இவர் ஆட்டோட்ரோபிக், முழுக்க அவரே தயாரிச்சுக்குவார். இவர் ஹெட்ரோட்ரோபிக். எடுத்துக்காட்டு பாக்டீரியா, ப்ளூ கிளீன் ஆல்கெல்லாம் இது. பைரஞ்சீரா, கிளாமிடோமோனஸ், இதெல்லாம் வந்து எதில் வருது? ரெண்டாவது டைப், புரோட்டிஸ்டாவில். அடுத்தது ரைசோபஸ், அகாரிகஸ், இவங்களாம் யார்? ஃபங்கை, அந்த ஐட்டம். ஹெர்ப்ஸ்னால் சின்ன சின்ன செடி. ஸ்ரப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது சின்னதாக இருந்தால் ஹெர்புங்க, பார்ப்போம். ஸ்ரப்னா ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டில் இருக்கும். அடுத்து ட்ரீஸ், உயரமாக இருக்கிறது. அடுத்து ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, கிராக்கைல், இதெல்லாமே ஹியூமன் பீயிங் எல்லாம். அவ்வளோதான், அப்படியே படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. இவர் தான் முதல்ல என்ன பண்ணுறாரு, பைனாமினல் நாமன்கிளேச்சரை கொண்டுட்டு வர்றாரு. பைனாமினல் என்ன அர்த்தம்? ரெண்டு பேர். பாகின் introduced the naming organism with two names which is known as binomial nomenclature. பைனாமினல் ரெண்டு பேர் இருக்கும் ஓன்லி. இதுக்கு பேர் என்னது? ஆனியன். ஆனியனுடைய சயின்ஸ் நேம் அல்லியம் சட்டைவா. சரியா? ஜீனஸ் வந்து அல்லியம், ஸ்பீசிஸ் வந்து சட்டைவம். இது கடைசி. அதுக்கு முன்னாடியே ஜீனஸ் 7 பார்த்தோம்ல, 1 2 3 4. கடைசி தான் இது. ஆமாம், அல்லியம் ஜீனஸ். சாரி, ஸ்பைசஸ். சட்டைவா வந்து ஸ்பைஸு, ஸ்பீசிஸ் வந்துட்டு. அடுத்தது ஜீனஸ் வந்து அது அல்லியம். இவர் தான் யார்? மாடர்ன் ஃபாதர் ஆஃப் தி மாடர்ன் டெக்ஸானமி. பேர் இது பேர் அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் அனிமல்ஸ் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வார்ம் பிளட்டு, கோல்டு பிளட்டு. சரியா? ஃபஸ்ட்டு மேஜராக வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட். அடுத்து ரெண்டாவது லெவலில் வந்து வார்ம் பிளட்டு, கோல்டு பிளட். என்னது? இன்வெர்டிபிரேட்டில் வந்து 2 ஜாயின் லெக்ஸு, வித்தவுட் லெக்ஸ். இதுக்கெல்லாம் லெக் இருக்காது. யாருன்னு சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்து பேர், சயின்டிஃபிக் நேம். ஹியூமன் பீயிங்க்கு ஹோமோசேப்பியன்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆனியனுக்கு அல்லியம் சட்டிவம். ரேட்டு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது தானே மெயினாக, நம்ம பழக்கப்பட்டது தானே. ரேட்டஸ். பிஜிஎன் அது உரா. கொலும்பா லிவியா. டேமரிண்டஸ் இண்டிகா. லைம்னானது எலுமிச்சம்பழம். சிட்ரஸ் ஆராண்டிஃபோலியா. நீம் ட்ரீ அசாண்ட்ரியா இண்டிகா. ஃப்ராகு ரானா எக்ஸாடென்டைலா. ஃப்ராகு. கோகனட் கோக்கஸ் நூசிஃபெரா. பேடி ஒரிசா சட்டைவா. நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். சட்டைவான்னு வேறு எங்கே வந்துச்சு? இது சட்டைவம், இது வேறு, இது வேறு வித்தியாசம். சட்டிவா. ஃபிஷ்ஷு கட்லா ஃபிஷ் இருக்கா, அதனால் வச்சுக்க வேண்டியதான். ஆரஞ்சு சிட்ரஸ் சினின்சிஸ். ஜிஞ்சருக்கு வந்து ஜிஞ்சர் அஃபினலா. 2 தடவை பார்த்தீங்கன்னா நாகம் வந்துடும். பப்பாயாவுக்கு கரிக்கா பப்பாயா. டேட்னா என்னது? 4 பேரிச்சம்பழமா? ஆமாம். ஃபோனிக்ஸ் டாக்டிலிஃபெரா. ரைட். இன்னுக்கா இல்லை, ஒரே ஸ்பீசிஸ் நேம் வராது. ஜீனம் கூட வரலாமா? இது கூட வரலாம். இது ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஜீனாக இருக்கும். பட் ஸ்பீசிஸ் வந்து என்ன வராது, ஒன்றா வராது. ரைட். இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். படிச்சுட்டு வந்துடுங்க, டெஸ்ட் வச்சுக்கலாம். லைட்டாக அவங்களுக்கு நம்ம லைஃபோட தொடர்பு உள்ளதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அதில் இருந்தால் கொஸ்டின் வரும். ரைட், பார்க்கலாம்.